வெளியில் போனோம் பர்ச்சேஸ்க்கு. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? கிருஷ்ண ஜெயந்தி வருதுல்ல, தம்பிக்கு கிருஷ்ணர் தேசம் போடணும்ல, அதுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கிடுச்சு. ட்ரெஸ் வந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேண்ட்டு தம்பிக்கு, அதுக்கப்புறம் ஷால் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தலையில் கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மணி, தம்பிக்கு கழுத்துக்கு போடுறதுக்கு மணி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வச்சு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம்னா, மெயின் புல்லாங்குழல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை யாரும் பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாதுங்க, மயிலிறகு கொடுத்துருக்காங்க. இது தலைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்கப்பா செட்டாக பாருங்க. இது வந்து தம்பியோட கைக்கு, ரெண்டு கைக்கும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கை கட்டுறதுக்கு, இங்கே கட்டுறதுக்கு ரெண்டு கைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டியானம், தம்பிக்கு பொட்டியானம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலுக்கு கட்டுறதுக்கு மணி, ரெண்டு காலுக்குமே கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பாசி வந்திருக்கு, பட் இருந்தாலும் இது கழுத்துக்கு நிறக்காதுங்கிறதுக்காக தான் நான் தனியாகவே பாசி வாங்கிட்டேன். இது ஒன்று கொடுத்துருக்காங்களா. குட்டி தோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தம்பிக்கு, இந்த மாதிரி டிசைன் உங்களுக்குலாம் தெரியும் இது பார்த்தா எப்படின்னு. தோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெஸ்ஸி ஃபைனல் பார்த்தீங்கன்னா உள்ள இடம் தலைக்கு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு விட்டுட்டு கடைசியாக தம்பி கையில் இந்த பானையை கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், குட்டி தம்பிக்கு குட்டி பானை. இங்கே பாருங்கள், ஃபைனல் இதுதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள அவ்வளோதான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் இப்போ போய் வாங்கிட்டு இப்போ தான் வரோம் வீட்டுக்கு. இதெல்லாம் வச்சு நெக்ஸ்ட்டு தருணை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரெடி பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்த போகிறேன். ஓகேவா கிருஷ்ணரா? பாய்.